ஹாய் குட்டீஸ், நீங்கள் வரைகிற படம் உண்மையாகவே மாறினா எப்படி இருக்கும்? வாங்க ஒரு சின்ன பையனோட அதிசய கதையை பார்க்கலாம். ஒரு அமைதியான கிராமத்தில் அர்ஜுன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் நல்ல பையன், யாருக்கும் துன்பம் வரக்கூடாது என்று நினைப்பவன். நண்பர்களோடு சந்தோஷமாக பழகுவான். அவனுக்கு வரைவதென்றால் மிகவும் பிடிக்கும். பள்ளி முடிந்ததும் ஒரு பெரிய மாம்பழ மரத்தடியில் உட்கார்ந்து விலங்குகள், வீடுகள், கற்பனை உலகம் எல்லாம் வரைந்து கொண்டிருப்பான். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, யாருமே அவன் வரைவதை கவனிக்கவே மாட்டார்கள். அது அவனுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஒரு நாள் சாலையோரத்தில் ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை இருந்தது. என்னாச்சு தம்பி, ஏன் ரொம்ப கவலையா இருக்க அப்படின்னு கேட்டாரு. அர்ஜுன் தலை கவிழ்ந்து சொன்னான், என் படங்களை யாருமே பாராட்டுவதில்லை. முதியவர் மெல்ல சிரித்தார். பையில் இருந்து ஒரு பென்சிலை எடுத்து அவன் கையில் கொடுத்தார். இது சாதாரண பென்சில் இல்லை தம்பி, நீ வரையறது எல்லாம் உண்மையாவே மாறும். ஆனா கவனமா பயன்படுத்து. நீ இதை பயன்படுத்தி இதனால யாருக்காவது கஷ்டம் வந்தா இந்த பென்சில் தானாவே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக அங்கிருந்து சென்றார். அர்ஜுன் ஆச்சரியத்துடன் வீட்டுக்கு ஓடிச் சென்றான். இது உண்மையா? முதலில் ஒரு லட்டு வரைந்தான். பூம்! அந்த லட்டு உண்மையாகவே வந்துவிட்டது. வாவ்! அவன் குஷியில் ஒரு கார் வரைந்தான், ஒரு நாய்க்குட்டி வரைந்தான், ஒரு பெரிய கேக் என்று எல்லாம் வரைந்தான். எல்லாமே உண்மையாகவே மாறியது. அர்ஜுன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். அவன் வரைந்த சின்ன சின்ன விஷயங்கள் உண்மையாக மாறுவது அவனை ஆச்சரியப்படுத்தியது. ஆனால் மெதுவாக ஒரு மாற்றம் ஆரம்பிச்சது. முன்னாடி அவன் மகிழ்ச்சிக்காக வரைந்தது இப்பொழுது இதிலிருந்து என்ன கிடைக்கும் என்பதற்காக ஆரம்பிச்சது. அவன் அதிக நேரம் அந்த பென்சிலோடவே செலவழிக்க ஆரம்பிச்சான். நண்பர்களோட பேசுறதை கூட குறைத்தான். முன்னாடி எல்லாரையும் நினைத்த அர்ஜுன் இப்பொழுது தனக்காக மட்டும் யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அர்ஜுனுக்கும் அவன் நண்பன் ரவிக்கும் ஒரு சின்ன சண்டை. அர்ஜுனுக்கு கோபம் தலைக்கேறியது. கோபத்தில் உன்னை ஒரு புலி துரத்தட்டும் என்று சொன்னான். உடனே சிறிதும் யோசிக்காமல் அந்த பென்சிலை எடுத்தான். ஒரு பெரிய புலியை வரைந்தான். உர் என்று அது உண்மையாகவே வந்துவிட்டது. மக்கள் அலறி ஓடினார்கள். குழந்தைகள் அழுதார்கள். தெரு முழுக்க கலவரம். அர்ஜுன் நடுங்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்தில் அர்ஜுன் கையில் இருந்த பென்சிலை பார்த்தான். அது மெதுவாக மங்க ஆரம்பித்தது. அவனுக்கு உடனே அந்த முதியவரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. யாருக்காவது கஷ்டம் கொடுத்தா இந்த பென்சில் மறைஞ்சு போயிடும். ஐயோ, இது மறைய போகுதே, நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் இதை எப்படி சரி பண்றது என்று அர்ஜுன் பதறினான். முதல்ல புலிய நிறுத்தணும். உடனே வேகமாக அவன் ஒரு பெரிய கூண்டு வரைந்தான். புலி அதற்குள் சிக்கியது. பென்சில் இன்னும் மங்கிக் கொண்டே இருந்தது. அவன் உடனே ஒரு காடு வரைந்தான். புலியை மெதுவாக அங்கே அனுப்பினான். ஐயோ, பதட்டத்தில் காடு வரைஞ்சிட்டோமே, இந்த காடு இங்கே இருந்தா என்ன ஆகும் என்று அவன் பதறினான். மீண்டும் வேகமாக யோசித்தான். இதையும் சரி பண்ணணும். உடனே அவன் வேகமாக ஒரு ரப்பர் வரைந்தான். பூம் என்று அது உண்மையாகவே வந்துவிட்டது. அவன் அந்த ரப்பரால் அவன் வரைந்த அந்த காட்டை வேகமாக அழிக்க ஆரம்பித்தான். சில நொடிகளில் அந்த காடு முழுவதும் மறைந்து போய்விட்டது. அவனுடைய மந்திர பென்சிலும் மறைந்தது. ஊர் மீண்டும் பழைய மாதிரி அமைதியாக மாறிவிட்டது. அர்ஜுன் தனது தவறை நினைத்து வருந்தினான். அந்த நாள் முதல்
அவன் தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். அவன் பழையபடி நண்பர்களுடன் நன்றாக பழக ஆரம்பித்தான். தன்னால் முடிந்த அளவுக்கு சிறிய உதவிகளை மற்றவர்களுக்கு செய்தான். இப்பொழுது அவன் மீண்டும் மற்றவர்களையும் நினைக்க ஆரம்பித்தான். குட்டீஸ், இந்த மாதிரி மந்திர பென்சில் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன வரைவீங்க? நல்லா யோசிங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கதையோட வந்து உங்களை நான் மீட் பண்றேன். பாய் குட்டீஸ்.